ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கஸ்டமர் சப்ளையருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கிரெடிட் லிமிட் அமௌண்ட் செட் பண்ணுறது பற்றியும் ஸோ அந்த கிரெடிட் லிமிட் அமௌண்ட்டை தாண்டனால வர அலர்ட் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி டேலியில் நம்ம கஸ்டமர் சப்ளையரில் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதுதான் நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்ட்ருன்றதை உள்ள போயிடுறேன். ஸோ ஆல்ட்டுக்குள்ள போயிட்டு அக்கௌண்டிங் மாஸ்டர் கீழே இருக்கிற லெஜர்ன்றதை கொடுத்துறேன். ஸோ இதுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம கிரியேட் பண்ண கஸ்டமர் சப்ளையர் லிஸ்ட்ல இங்கே எடுத்து வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு கஸ்டமருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அந்த கஸ்டமருக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா கீழே கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா ப்ரொவைட் கிரெடிட் லிமிட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நோல இருக்கும், நம்ம எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணி இது கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கஸ்டமர் கீழே பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை கிரெடிட் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கஸ்டமருக்கு எவ்வளவு கிரெடிட் லிமிட் நம்ம செட் பண்றது பத்தி இங்க செட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிடுறேன்னா 1 லேக் கொடுத்து நான் இங்க செட் பண்ணிடுறேன். ஸோ 1 லேக் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரைட் கிரெடிட் லிமிட் யூசிங் போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்காகனா நம்ம போஸ்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு என்ட்ரி வைக்கிறோம், அது வந்து கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகணும் நினைச்சீங்கன்னா இங்க எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அது வேணாம்னா இங்க நோ கொடுத்துக்கலாம். ஸோ நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்து இது சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி போயிடலாம். வவுச்சர்ஸ் இதில் சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த நமக்கு கிரெடிட் லிமிட்டை செட் பண்ண அந்த கஸ்டமருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் கொடுத்துடலாம். கண்ட்ரோல் கொடுத்துடலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டிஸ்பிளே ஆயிரும். கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு 1 லேக் தான் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வச்சிடலாம். சேல்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஐட்டம் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கொடுத்துட்றேன். ஸோ ஒரு 8 குவான்டிட்டி 10,000 அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ ஒரு 80,000 நான் என்ன பண்றேன்னா என்ட்ரி வைக்கிறேன். ஸோ இதுக்கு டேக்ஸ் இருந்துச்சுன்னா டேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் டேக்ஸ் எல்லாமே என்ட்ரி வைக்கிறேன். கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 80,000க்கு ஒரு என்ட்ரி வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கஸ்டமர் செலக்ட் பண்றோம். இன்னொரு என்ட்ரி வைக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் 1 லேக்ன்றது கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா இதுல கரண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 நம்ம என்ட்ரி வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே சேல்ஸ் லெஜர் நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐட்டம் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்க என்ன பண்றேன்னா ஒரு 2 பீஸ் கொடுத்துட்றேன். ஒரு 20,000 நான் கொடுத்துறேன். ஸோ என்டர் பண்றேன். ஸோ என்டர் பண்ணி இது சேவ் பண்றப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்து நமக்கு காட்டிடும். நமக்கு கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 லேக் தான். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆல்ரெடி 80,000க்கு ஒரு என்ட்ரி வச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40,000க்கு வைக்கிறோம். அப்புறம் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிரெடிட் லிமிட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் டேக் பண்றோம் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே ஒரு அலர்ட் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க அந்த 1 லேக்குள்ள நீங்க என்ட்ரி வச்சு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க வந்து உங்களுக்கு அலர்ட் மாதிரி காட்டும், சேவ் பண்ண விடாது. ஸோ இதே நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் ஒரு குவான்டிட்டி கொடுத்துறேன் 20,000க்கு. இது சேவ் பண்றேன். சேவ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இது சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் டே புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். டே புக் இது பார்த்தீங்கன்னா 1 லேக்கு நம்ம அந்த கஸ்டமருக்கு வச்சிருக்கோம். ஸோ அதனால எடுத்துக்கிச்சு. இது அந்த 1 லேக் தாண்டிச்சா நமக்கு என்ன ஆகும்னா ஸோ அந்த அலர்ட்ன்றது எடுத்து வரும். ஸோ நம்ம அந்த 1 லேக் வரைக்கும் இருக்கிற அந்த டிரான்சாக்ஷனுக்கான ரிசிப்ட் என்ட்ரி நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அலர்ட்ன்றது காட்டாது இதுக்கப்புறம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் வவுச்சர் போயிடுறேன். ரிசிப்ட் வச்சிடுறேன். ஸோ இங்கே கேஷ்ன்னு கொடுத்துறேன். ஸோ அந்த கஸ்டமர் செலக்ட் பண்றேன். ஸோ இங்கே 1 லேக்ன்றது கொடுத்துட்டேன். கொடுத்து எகென்ஸ்ட் கொடுத்து என்ன பண்றோம்னா அதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுக்கப்புறம் பாருங்க இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி வச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த அலர்ட்ன்றது காட்டாது. ஸோ அந்த கிரெடிட் லிமிட் தான்றப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அலர்ட்ன்றது எடுத்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா கஸ்டமர் சப்ளையருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரெடிட் லிமிட் வந்து நம்ம செட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. டேலி ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.